குவாட்டெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது நம்மளுடைய குவாட்டெக்ஸ் பைனரி ட்ரேடிங் ஆப். ஓகேவா? இப்போ நம்ம இதில் இந்த இடத்துல டைமர் இருக்கு. இங்கே டைமர் இந்த டைம் எக்ஸ்பைரேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டோ இல்லை ஒரு ஃபாரெக்ஸ்லேயே பை அண்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லிவரேஜ் பேஸ்டு நம்ம இன்ட்ராடேவோ இல்லை லாங் டைமோ அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். பட் இதில் எப்படி அப்படின்னா பெட் கட்டுற மாதிரி தான். எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள, எவ்வளோ டைமுக்குள்ள, எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ள, 1 டேவா 1 வீக்காவா அந்த மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிள் இண்டிகேட்டர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சின்ன சின்ன இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சிசிஐ இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு மட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கேண்டில் ஃப்ராக்டல்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். இந்த பார்த்தீங்களா அம்புக்குறி மாதிரி வந்திருக்கா கேண்டில்ஸ்ல. ஸோ இது ஹை அண்ட் லோவை மார்க் பண்றதுக்காண்டி இது ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ நான் 50-50 தான் வச்சுக்க போறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கு புரியும். ஏன் 50-50 அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா மீடியம் லைனா காமிக்கும் சிங்கிள் லைன். அடுத்து சிசி ஆட் பண்ணிப்போம். சிசி அதே மாதிரி சிசி எடுத்துக்கோங்க. சிசி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிசிஐல நடுவில் 0ங்கிற பாயிண்ட் காமிக்கல. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இது பண்ணுறப்போ பெஸ்ட்டாக இருக்கும். இதுனா ஆர்எஸ்ஐயோட இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னாண்டி ஆர்எஸ்ஐ இது பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று சிசிஐ 100 தாண்டி வெளியே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள போகும்போது, அதாவது லோ வரும்போதோ நடுவு லைனை தாண்டும் போது ஆர்எஸ்ஐல சென்ட்ரல் லைன் தாண்டும் போது நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இண்டிகேட்டர் எடுக்க போறோம் அப்படின்னா யூஎஸ்டி பிஆர்எல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ யூஎஸ்டி பிஆர்எல் ஒரு நல்ல ஒரு 5 செகண்ட்ல நல்ல ஒரு லோ கொடுத்துருக்கு. பட் அகைன் மேலே போகுமா இல்லை கீழே ஃபால் ஆகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐல வெளியே போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணது. கேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோ உட்கார மாட்டேங்குது. நல்ல ஒரு லோ ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. கன்சல்டேஷன்ல இப்போ 5 செகண்ட் வருது. இப்போ மேபி கீழே வரப்போ தான் மேலே போகுதாங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே, ஃபால் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ 5 செகண்ட்ல ஃபுல் கேபிட்டல் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த 5 செகண்ட்ல என்னுடைய ட்ரேட் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, கீழே இருந்தாலும் நமக்கு 3000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் என்ட்ரி தான். அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசிஐ எவ்வளோ கீழே வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் தொடர்றப்போ ஒரு டவுன், அதாவது கேண்டில் டவுன் போகுது. இன்னொன்று ஆர்எஸ்ஐயும் கீழே 50 கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அகைன் நம்ம 70 ரூபா வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஒரு 6:30 வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்.
இப்போ இது தாண்டி கீழே போதா இல்லை மேலே வரப்போதாங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ கன்சால்டேஷன் லெவலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருக்கு ஒரே இடத்துல. இந்த அம்புக்குறியை ஒன்று கிராஸ் பண்ணி கீழே போகணும். இந்த கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த கேண்டில் வந்து லோ போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, மேலே போயிடுச்சு, ரொம்ப மேலேயும் போயிடுச்சு. பேட் லக்கு, மேலே போயிடுச்சு கேண்டில். சரி, இப்போ ஆர்எஸ்சி வந்து 50 கிட்ட நிற்கிது. இப்போயாச்சும் மேலே போகுமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு டவுன் வந்து கன்ஃபார்மாக போக போகுதுன்னு தான் தெரியுது எனக்கு. நல்ல வேலை, நம்ம போட்ட இடத்துல இருந்து நல்லா ஒரு கீழே ஃபால் ஆயிடுச்சு. மகைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பகைன் இன்னொரு என்ட்ரி இருக்கானுங்கிறத பார்ப்போம். ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் உண்டுனாலும் அப்புக்கு போட்டிருக்கேன், பார்ப்போம். ஓகே, இப்போ கேண்டில் வந்து மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. வேற இடத்துல என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆஸ்திரேலியன் டாலர் யூஎஸ்டியில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம தெரியுது. ஸோ நம்ம எடுத்தாச்சு என்ட்ரியை. நம்ம எடுத்ததுல வந்து கட்டாய் கீழே இப்போ மார்க்கெட் இருக்குது. ஓகே, அதே நம்ம வந்து 4000, நம்ம வந்து 1500 வச்சு நம்ம 4000 வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். யூஎஸ்டி பிஆர்எல்ல பார்ப்போம். யூஎஸ்டி பிஆர்எல் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ லோ கொடுத்துருக்கு. சிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு லைன். அடுத்து வேற வீடியோ பார்ப்போம். வேற கரன்சியை பார்ப்போம். ஜிபிபி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து இதில் தான் இருக்கு, கன்சல்டேஷனில் தான் இருக்கு. வேணாம், நம்ம அதுக்கு இதில் வேற கரன்சியை பார்ப்போம். கன்சால்டேஷனாக இருந்தால் ட்ரேட் எடுக்க வேணாம், மேக்ஸிமம் ஃபெயில் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்ட் இல்லாட்டினா வந்து டவுன் ட்ரெண்டு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். இதுவும் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. டவுன் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ஆர்சிஎல்ல வந்து 50 தாண்டும் போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, நம்ம 70 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணாலே ஒரு நாளைக்கு 3000 4000 நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஜஸ்ட் 1500 வச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.